வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து மரக்கறி நூடுல்ஸோட வந்திருக்கேன். இந்த மரக்கறி நூடுல்ஸ் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். மரக்கறி நூடுல்ஸ் செய்யறதுக்கு நான் இதுல ஒரு பேன் ஒன்று வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துல இருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். கூட்டி வச்சுட்டு இதுல வந்து எண்ணெய் இருக்குது. நான் யூஸ் பண்றது வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றேன். இதுல வந்து 3.5 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இருக்கு. இந்த ஆலிவ் ஆயிலை விட்டு கொஞ்சம் ஹீட் பண்ண விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு ஹீட் ஆன பிறகு இதில் நான் மஞ்சள் போஞ்சி எடுத்து இப்படி வட்டி வச்சிருக்கிறேன். 100 கிராம் வருது போஞ்சி. இந்த போஞ்சி இதில் போடுங்க. அதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் போஞ்சியை வதங்க விடுவோம். ஸோ இந்த போஞ்சி போட்டு 2 நிமிஷம் வதங்கி கொண்டிருக்கு. 2 நிமிஷம் வதங்கி கொண்டு வரைக்க இதில் வந்து கேரட் எடுத்து இப்படி ஜூலியன் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சின்ன நீட்டாக வட்டி இருக்கிறேன். 200 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. கேரட் போட்ட அப்புறம் இந்த கேரட்டையும் வந்து ஒரு 2-2.5 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். கேரட் வந்து மெல்லிசா வெட்டினபடியா இது வந்து கூட நேரம் வதங்க தேவையில்லை. கேரட் போட்டு ஒரு 3 நிமிஷம் நான் வதங்க விட்டுருக்கிறேன். இந்த 3 நிமிஷம் வதங்கின பிறகு இதுல வந்து சோப்பு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சோப்பு வெங்காயம் எடுத்து இப்படி வட்டி வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. 3 நிமிஷத்துக்கு பிறகு 3 பெரிய பச்சை மிளகாய் எடுத்து இப்படி வட்டி வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் மொத்தமாக வெட்டுங்கோ, ஆகல மெல்லிசா வெட்டாதீங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்ட பிறகு ஒரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்ட பிறகு 1.5 நிமிஷம் வதங்கி கொண்டிருக்கு. இந்த 1.5 நிமிஷத்துக்கு பிறகு 7 உள்ளிப்பல் அல்லாட்டிக்கு 20 கிராம் எடுத்து இடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 1.5 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. உள்ளியை போட்டு ஒரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ இந்த உள்ளி போட்ட பிறகு 1.5 நிமிஷம் நான் இதை வதக்கி இருக்கிறேன். இந்த உள்ளியோட வாசம் வந்து போயிடும். டோன்ட் வரி. மிச்சம் மரக்கறி எல்லாம் போட்டு நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு வந்து 200 கிராம் கோவா எடுத்து இந்த இப்படி வட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதை 1.5 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. ஸோ இந்த கோவா போட்டு ஒரு 2.5 நிமிஷம் வதங்க விடுவோம். ஸோ இந்த கோவா போட்டு நான் 2.5 நிமிஷம் வதக்கி இருக்கிறேன். ஸோ அந்த மரக்கறி எல்லாம் இந்த நூடுல்ஸ் ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கணும். பட் உங்களுக்கு க்ரன்ச்சினஸ் விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் நேரம் விடுங்க. இது எண்ணெய் கூட வந்து அவிகிறதுக்கு. ஸோ இப்போ இந்த கோவா போட்டு 2.5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து லீக்ஸ் இருக்குது 150 கிராம். இப்போ இந்த 2.5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த லீக்ஸை போடுங்க. இதில் வந்து டர்மரிக் பவுடர் இருக்குது, மஞ்சள் 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் குறைய இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. நறுவலாக அரைச்ச காஞ்ச மிளகாய் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்துக்கும் கூட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. யூஸ் பண்ணுற செசமி ஆயில் வந்து இந்த இருக்குது. இது நான் சைனீஸ் கடையில் வேணான். இந்த இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் செசமி ஆயில் இருக்குது. இந்த செசமி ஆயிலை இப்போ இதில் விடுங்க. இதில் வந்து சோயா சாஸ் இருக்குது. நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணேன். சைனீஸ் கடையில் வேணலாம். சுப்ரியர் லைட் சோயா சாஸ் இருக்குது. ஸோ இந்த இருக்குது இதில் 5 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சோயா சாஸ் நான் லைட் சாஸ் யூஸ் பண்ணுறபடியா நான் வந்து உப்பு 1 டீஸ்பூன் தான் போட்டு நான். ஸோ நீங்கள் வந்து உப்பை செக் பண்ணி நீங்கள் பார்த்து போடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஹீட்டை கொண்டு வந்து கொஞ்சம் மீடியத்துலேருந்து குறைச்சி வைங்க. குறைச்சி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் இதை அவிய விடுவோம். இப்போ 3 நிமிஷமாக நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், அவிய விட்டுருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கு லோக்கு இடையில விட்டுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான நூடுல்ஸ் எடுங்க. பட் நான் வந்து நூடுல்ஸ் எடுத்து உப்பு போட்டு அவிச்சு வச்சிருக்கிறேன். நான் அவிக்கிறதுக்கு முதல் நிறுத்து பார்த்தேன்னா 453 கிராம் வந்தது. அவிச்சா பிறகு 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ நான் அதை என்ன செய்தேன்னா நல்லா அவிச்சிட்டு வடிச்சு போட்டு ஒரு நீட்டாக இருந்தேன்னு சொன்னால் ஒரு கத்திரிக்கோளால் வெட்டி விடுங்க. ஸோ அதை நானும் செய்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த இருக்குது அவிச்ச நூடுல்ஸ் இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ நான் முதல்ல ஒரு அரைவாசி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஒருமிக்க போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த அளவில் செய்ய போறீங்கன்னு சொன்னால்
ஸோ இதை விட வந்து உங்களுக்கு குறைய செய்யணும்னு சொன்னால் இந்த ரெசிபி வந்து 2ஆக பிரிச்சிங்கன்னு சொன்னால் இதை விட கொஞ்சம் குறைய நீங்கள் செய்யலாம். இதே வந்து உங்கள்ட்ட பெரிய தாச்சியாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இப்படியே அவ்வளோத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஒரு அளவுக்கு வந்து நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இருக்கிற மிச்சத்தையும் போட்டு இதை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இருக்கிற அரைவாசியை நான் போட்டிருக்கேன். இப்போ இதை நாங்கள் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ அடியில இருந்து இப்படி எடுத்துக்கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். எல்லாம் வந்து சரிசமனாக மிக்ஸ் பண்ணி வரும். உங்களுக்கு இதை விட வந்து சோயா சாஸ் வந்து கூட விடணும்னு சொன்னால் நீங்கள் இப்பயும் விடலாம் பார்த்துட்டு. ஸோ ஏழையை தான் விடணும்ன்ற அவசியம் இல்லை. இதை நான் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. என்னென்னு சொன்னால் அடுப்பை போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் ட்ரை ஆயிரும். ஸோ அதால் வந்து ட்ரைனஸ் இல்லாமல் இது இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இதை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு இறக்கி விடுங்க. இந்த இருக்குது. இதுதான் ஒரு விதமாக நான் செய்கிற வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ்ல கீழ விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னா மறக்காம thumbs up பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரஸ்டிங்கா பிடிச்சிருந்தா சொன்னா subscribe பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.